உட்காருங்க. இல்ல சார் அட பரவாயில்ல சார். உட்காருங்க. வைஃபோட வந்திருக்கீங்க, உட்காருங்க. என்ன கல்யாணம் முடிச்ச கையோட வந்துட்டீங்க? சார் நீங்க கல்யாணத்துக்கு வந்துட்டு நீங்களும் மேடமும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணாம போயிட்டீங்க. அதான் சார் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். சாரிங்க, வைஃபுக்கு திடீர்னு கேர்னஸ் வந்துருச்சு, அதான் அங்க இருந்து கிளம்பி வந்துட்டோம். மேடத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே சார்? மேடம் எப்படி சார் இருக்காங்க? ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா, நார்மலா தான் இருக்காங்க. மேடத்தை கொஞ்சம் கூப்பிடுங்க சார். ம். ஆமா சார், கொஞ்சம் கூப்பிட்டுங்களேன். கங்கா, கங்கா. இது வரேங்க. மேடம் வந்துட்டாங்க. வணக்கம் மேடம். நம்ம கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம்னு வந்திருக்காங்க. ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். வா. நல்லா இருக்கு. கங்கா போய் gift எடுத்துட்டு வா. அப்புறம் கல்யாணம் எப்படி முடிஞ்சது? நல்லபடியா முடிஞ்சது சார். இந்தாங்க. நீயும் கொடு கங்கா. தேங்க்யூ மேடம். அப்ப நாங்க கிளம்புறோம் சார். என்னங்க வந்த உடனே கிளம்புறீங்க? உட்காருங்க, ஏதாவது சாப்பிட்டு போங்க. உட்காருங்க. கங்கா குடிக்க ஏதாவது ஜூஸ் கொண்டு வாங்க. சரிங்க. அப்புறம் அடுத்த பிளான்லாம் என்ன? இனிமே தான் சார். சரி சரி. மேடம் பாப்பா எங்க சார்? பாப்பா தூங்குறா. ஓ நாங்க கிளம்புறோம் சார். வாங்க வாங்க. ஆமா எத்தனை நாள் லீவ் எடுத்திருக்கீங்க? 2 நாள் சார். நான் ஆபீஸ்ல சொல்லிக்கிறேன், ஒரு வாரம் லீவ் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ சார். அப்ப நாங்க கிளம்புறோம் சார். சார் பாப்பா முழிச்சிட்டாங்க போல இருக்கு. பாப்பாவோட குரல் நல்லா இருக்கு. கொஞ்சம் வர சொன்னீங்கன்னா பார்த்துட்டு போயிடுவோம். பார்க்கலாம், ஆனா புது ஆளுங்களை பார்த்தா கொஞ்சம் பயப்படுவா. வேண்டாம். ஓ அப்படியா? சரி நாங்க கிளம்புறோம் சார். வாங்க வாங்க. gift எடுத்துக்கோங்க. ஓகே சார். வரங்க. சரி. வரோம் சார். வாங்க. ஐயோ. பொன்னிமா போயிட்டு வரேன் நானு. கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு நை கலஞ்ச கதையா? இன்னும் எத்தனை நாள் தான் காடு காடா போய் தேன் எடுத்துக்கிட்டு அலைய போறீங்க மச்சான்? ஏமா ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலன்னு சொல்ற மாதிரி இருக்கு உன் கதை. வைரத்தை வாங்குறவங்க இன்னும் ஊர்ல இருந்து வரல பொன்னி. அவங்க வந்த உடனே பணம் நம்ம கைக்கு வந்துடும். அப்புறம் நம்ம வாழ்க்கையே மாறிடும். கவலைப்படாத. போயிட்டு வரட்டுமா? சரி பார்த்து போயிட்டு வாங்க. நான் தான் அன்னைக்கே வைரத்தை பத்தி தெரியாதுன்னு சொன்னேன்ல, நீங்க ஏன் வந்தீங்க இப்ப? இத பாரு, நீயும் பொண்டாட்டியும் பேசிக்கிட்டு இருந்தத நாங்க 2 பேரும் முழுசா கேட்டுட்டோம். மரியாதையா வைரத்தை எங்க சிஸ்டர் கையில கொடுத்துரு. வைரம் தான் எதுவுமே இல்லையே எங்ககிட்ட. பேசிட்டே இருக்கும்போது ஒரு பொம்பளையா இருந்துட்டு ஆம்பளை அடிக்கிற மச்சான். 2 பேருக்குமே உயிர் மேல ஆசை இருந்தா ஒழுங்கு மரியாதையா அந்த வைரத்தை என்கிட்ட கொடுத்துருங்க. உங்களுக்கு உயிர் பிச்சை கொடுக்கறேன். இல்ல இல்ல வைரம் சத்தியமா என்கிட்ட இல்ல. எங்க கிட்ட எந்த வைரமும் இல்ல. ஏன் வந்து வந்து இப்படி தொந்தரவு பண்றீங்க எங்களை? தொந்தரவா பண்றோம். இப்ப பாரு. காப்பாத்து மச்சான். மச்சான் மாதாஜி, பைலே பைலேனா இறங்க கூடாது மாதாஜி. இப்ப பாருங்க, கழுத்துல கத்தி வச்சிட்டமா தானா வரும். மச்சான் மச்சான் காப்பாத்து. எங்க நான் உன்னை காப்பாத்த போறேன்? உன் கழுத்து மேல கத்தி இருக்கு. வைரம் குடுக்கலனா உயிர் போயிடும். சொல்லு என் மச்சான். பொண்டாட்டி எதுவும் பண்ணிராதீங்க சார். அவளை விட்டுருங்க சார், விட்டுருங்க. ஏய், உன் பொண்டாட்டி உயிரோட உனக்கு வேணும்னா அந்த வைரம் எனக்கு வேணும். வைரத்தை குடுடா. ஐயோ, என்கிட்ட எந்த வைரமும் இல்ல மேடம். நான் சொல்றத நம்புங்க. அப்போ உன் பொண்டாட்டி உனக்கு இல்ல. சங்கரபாண்டி, கழுத்து அறுத்துரு. இப்ப அறுத்துறேன் மாதாஜி. சார் வேணாம் வேணாம் வேணாம்னு சொல்லுங்க மேடம்.
இங்க பாரியா, அநியாயமா உன் பொண்டாட்டியை சாவடிச்சிராத. கை கட கட கடன்னு ஆடுது, அறுத்துற போகுது. வைரத்தை குடியா. சத்தியமா அந்த வைரம் இப்ப என் வீட்டுல இல்லைங்க. அப்பா வெளியில எங்கேயாவது வச்சிருக்கிறியா? எடுத்து கொடு. ஒழுங்கா வைரம் எங்க இருக்குன்னு சொல்றியா இல்ல பாண்டி கழுத்து அறுத்துரு. அறுத்துற மாதிரி. சொல்லு மச்சான். ஏய், மரியாதையா சொல்லு, இல்ல இவன் உயிர் இவளுக்கு சொந்தம் இல்ல. ஐயா அப்படி எதுவும் பண்ணிடாதீங்கய்யா. வைரம் எங்க இருக்குன்னு சொல்றியா இல்ல உன் பொண்டாட்டிய பொணமா பாக்க போறியா? சொல்றேன் மேடம். என் பொண்டாட்டி எதுவும் பண்ணிட வேணாம்னு சொல்லுங்க மேடம். சொல்லு. அன்னைக்கு நீங்க வைரத்தை கேட்டு வரும்போது அந்த வைரம் என்கிட்ட தான் இருந்துச்சு. ஆனா அந்த வைரம் என் வீட்டுல இருந்தா பாதுகாப்பா இருக்காதுன்னு இன்னொரு தெரிஞ்சவங்க வீட்டுல போய் வச்சிருக்கேமா. என்ன திருட்டுத்தனம்? அப்பாடா, இது இங்க இருந்தா தான் பத்திரமா இருக்கும். பாத்தீங்களா? நீ சொல்றதெல்லாம் உண்மைதானே? என் பொண்டாட்டி உயிரை விட அந்த வைரம் எனக்கு பெருசு இல்லைங்க. சத்தியமா அந்த வைரத்தை அந்த வீட்டுல இருக்கிற குரங்கு பொம்மைக்குள்ள தான் வச்சிருக்கேன். என் பொண்டாட்டி விட்டுருங்க மேடம். பாண்டி ஆ, விட்டுடு. இங்க பார், வைரம் மட்டும் அங்க இல்ல, உன் பொண்டாட்டி உனக்கு இல்ல. பாண்டி வா. எங்க மாதாஜி சொன்னதுனால நீ தப்பிச்ச, இல்ல உன் குடல உருவி இருப்ப. சிஸ்டர், என்ன வைரம் இருக்கிற இடம் தான் நமக்கு தெரிஞ்சு போச்சுல. நாம முதல்ல வைர வியாபாரியா பார்த்து பிசினஸ் பேசுவோம், அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்குள்ள போய் வைரத்தை எடுப்போம் சிஸ்டர். அதுவும் நல்ல ஐடியா தான். வா. சிஸ்டர், வைரமே இல்லாம பிசினஸ் பேசுற ஒரே ஆள் நீங்க கொன்னுடு. தான். வா ஒழுங்கா. வணக்கம் வணக்கம். வணக்கம் உட்காருங்க. சேட்டே. வாங்க சார். எப்படி இருக்கீங்க மேடம்? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ம். என்ன திடீர்னு மீட் பண்ணணும்னு சொன்னீங்க? ஏதாவது வைரம் எதுவும் வாங்கணுமா? வாங்கலாம் வரல, விக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் சேட்டே. வைரம் விக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா? ஆமா சேட்டு, கொஞ்சம் பழைய வைரம், தெய்வீக சக்தி வாய்ந்த அபூர்வ வைரம். ஒத்த வைரம் தான், ஆனா பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரம். எங்கே வைரத்தை காட்டுங்க. சேட்டே, வைரம் இப்ப எங்க கிட்ட இல்ல சேட்டே, வீட்ல இருக்குது, போய் எடுத்துக்கிட்டு வரணும். இப்ப நாங்க போய் அதை எடுத்துட்டு வந்துடுறோம். நீங்க அதை வாங்கிக்குவீங்களா? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? வைரம் வாங்குறதும் சேல்ஸ் பண்றது தானே என்னோட பிசினஸ். நீங்க வைரத்தை கொண்டு வாங்க, நான் வாங்கிக்கிறேன். என்ன விலை கொடுப்பீங்க சேட்ஜி? அது எப்படிங்க? பொருளை பார்க்காம எப்படி ரேட் சொல்ல முடியும்? நீங்க முதல்ல வைரத்தை கொண்டு வாங்க, செக் பண்ணிட்டு சொல்றேன். அப்ப சரி, நாங்க வைரத்தோட வரோம். கொண்டு வாங்க, நான் வாங்கிக்கிறேன். வாங்க. வரேன் சேட்டே. வாங்க. சிஸ்டர், தேன் எடுக்கிறோம் சொன்னா வைரம் இருக்கிற வீடு இதுதான். வைரம் வீட்ல இருக்கிற குரங்கு பொம்மைக்குள்ள இருக்கு. வீட்டுக்குள்ள போய் அது எப்படி எடுக்கிறது? சிஸ்டர், வீட்ல இருக்கிறவங்க யாரு எப்படின்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும், அப்புறமா தான் வீட்டுக்குள்ள போறணும். கரெக்ட் பாண்டி. 2 நாள் வெளியில இருந்து கண்காணிப்போம். யார் யார் இருக்கா, எப்படிப்பட்ட கேரக்டர்னு கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நாம தயாராயிட்டு உள்ள போவோம். சிஸ்டர், நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க. இங்கேயே வெயிட் பண்ணுவோம். ஆஹா சிஸ்டர், பாருங்க சிஸ்டர், ஒரு லேடி வராங்க. ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, பராசக்தி. இருங்க வரேன். வாங்கம்மா. எல்லாரும் பத்திரமா கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்லதுமா. போயிட்டு வரோமா. ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, பராசக்தி. ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி. சிஸ்டர், பாத்தீங்களா சிஸ்டர்? பக்தி, தானம், தர்மம்
இதுதான் இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் சிஸ்டர். இதை வச்சு தான் நாம இவங்களை ஏமாத்தணும். நாம வீட்டு வாசல்ல போய் நின்னு பாத யாத்திரை போறோம்னு உதவி கேக்குறோம். அப்போ நான் மயக்க வந்த மாதிரி அப்படியே டிராமா பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். இளகிய மனசுள்ள அந்த லேடி நம்மள வீட்டுக்குள்ள கூட்டு போவாங்க. அவங்க அசந்த நேரமா பார்த்து பயிர இருக்கிற குரங்கு பொம்மைய பைக்குள்ள போட்டுக்கிட்டு கிளம்பி வந்துருவோம். அவ்வளவுதான். இதுல ஏதாவது நீ சொதப்புனன்னு வச்சுக்கோ. நான் சொதப்ப மாட்டேன் சிஸ்டர். சூழ்நிலை நமக்கு சாதகமா இருந்தாலே போதும். வெற்றி நமக்கு தான். வாங்க ஆரம்பிப்போம். அரோகரா. 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 முருக பெருமானுக்கு. அரோகரா. அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு. அரோகரா. கோயிந்தா கோயிந்தா. அரோகரா. அரோகரா. சிஸ்டர் வந்துருச்சு. வணக்கம் முருகா. பட வீட்டுக்கு பாத யாத்திரை போயிட்டு இருக்கிறோம். காணிக்கைக்கு உங்க வீட்டு வாசலுக்கு வந்து நிக்கிறோம் முருகா. பார்த்து ஏதாவது செய்யுங்க முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு. அரோகரா. அரோகரா. முருகனுக்கு. அரோகரா. அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு. அரோகரா. ஐயோ முருகா. என்னாச்சு முருகா? என்னாச்சு? விரதம் இருக்கிறாங்க. வெயில்ல வேற நடந்து வந்தாங்க. அந்த கலப்புல முருகா மயங்கிட்டாங்க. ஓ, முருகனுக்கு பாத யாத்திரையா? நீங்க உள்ள வாங்க. தண்ணி இன்னி குடிச்சிட்டு போங்க. சரிங்க முருகா. வாங்க. வர முருகா. போலாம் வா. முருகா. வாங்க. பாத்து முருகா. அம்மா வருது. பயத்துல கீழ ஊத்துறாதீங்க முருகா. நல்லா சுத்துது. பாத்து உட்காருங்க முருகா. ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. நான் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். ரொம்ப நன்றி முருகா. இது வரேன். பதட்டப்படாதீங்க முருகா. பொம்மை எங்க இருக்குன்னு பாரு. சிஸ்டர் அங்க பாருங்க சிஸ்டர். வயிறு இருக்கிற குரங்கு பொம்மை அங்கதான் இருக்குது. போய் எடுக்கட்டுமா சிஸ்டர்? முருகா முருகா வருது முருகா. மயக்கமா இருக்குதா முருகா? எங்க முருகனுக்கு மயக்கமா இருக்குது. குடுங்க. பதட்டப்படாதீங்க முருகா. பார்த்து குடிங்க. மெல்லமா குடிங்க. இந்த குரங்கு பொம்மையை எப்படி எடுக்கிறது? இங்க 2 பொம்மை இருக்குது. எந்த பொம்மைன்னு தெரியலையே. மெல்லமா குடிங்க முருகா. கொஞ்சம் இருங்க, ரொம்ப டயர்டா இருக்கீங்க. குடிக்க நான் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். சரிங்க முருகா. பார்த்து குடிங்க. நெஞ்சா புடிச்சிட போகுது. போயிட்டாங்க. சங்கரபாண்டி, அந்த பொம்பளை போயிடுச்சு. சீக்கிரம் போய் அந்த பொம்மை எடுத்து பைக்குள்ள போடு. நீங்க பெர்ஃபார்மன்ஸ் கண்டினியூ ஓ, பண்ணுங்க. சீக்கிரம். நான் போய் எடுத்துட்டு நான் வரேன். பண்ணிக்கிறேன், நீ போ. இருங்க. 2 பொம்மையில எதுல வைரத்தை வச்சிருக்கான்னு தெரியலையே. இங்கி பிங்கி போட்டு பாப்போம். இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹேட் எ டாங்கி. இங்கி பிங்கி பாங்கி இதா. ஐயோ யாருன்னு தெரியலையே. நாம ஓடிடுவோம். வரேங்க. கங்கா, குழந்தை என்ன பண்றா? வணக்கம் முருகா. யார் இவங்க? இல்லங்க, பழனி வீட்டுக்கு பாத யாத்திரை போயிட்டு இருக்காங்க. காணிக்க கேட்டு வந்தாங்க. அந்த அம்மா வாசல்லே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஐயோ. அதான் கொஞ்சம் உள்ள இருக்கட்டும்னு கூட்டிட்டு வந்தேன். ஓ அப்படியா? இப்ப எப்படிமா இருக்கு? இப்போ பரவாயில்ல தம்பி. பரவாயில்ல முருகா. முருகா, நீங்களும் உங்க வீட்டுக்கார அம்மாவும் பல நற்குணங்களையும் நற்பவிகளையும் கொண்டிருக்கீங்க முருகா. கங்கா, அவங்களுக்கு குடிக்க ஏதாவது ஜூஸ் கொடுத்தியா? இல்ல, ஜூஸ் போட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க காலிங் பெல் அடிச்ச உடனே அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். வள்ளுவன் வாசியே. கலிகாலத்துல நீங்க தான். சரி, நீ உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடு. சரியா? சரிங்க. அப்படியே சக்கரை கொஞ்சம் தூக்கலா போட்டு எடுத்துக்கிட்டு வாங்க. இங்க பாருங்க, இது உங்க வீடு மாதிரி இருந்துக்கோங்க. உங்களுக்கு எந்த தயக்கமும் வேண்டாம். உங்களுக்கு புண்ணியமா போகும் முருகா. சிஸ்டர், இந்த பய வேற இப்ப வந்துட்டான். இப்ப என்ன சிஸ்டர் பண்றது? வணக்கம் முருகா. இந்தாங்க குடிங்க. எடுத்துங்க முருகா. சார் கொடுக்கங்க. எனக்கு வேண்டாம் முருகா. மாதாஜி தான் டயர்டா இருக்கிறாங்க. அதை தவிர பாத யாத்திரை வேற போறாங்களா? அதோட விரதம் வேற இருக்காங்களா முருகா? அதனால அவங்க கேர் ஆகி கீழே விழுந்துட்டாங்க முருகா. ஆமா, காணிக்க கொடுத்தியா?
இல்லைங்க. குடுக்கல முருகா. சரி இந்தா ஆ, இந்தாங்க. இந்தா இதையும் கொடு. இந்தாங்க, இதுவும் எடுத்துக்கோங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வழி செலவுக்கு உதவும் முருகா. சரி கிளம்புங்க. ஏதா பேசி சமாளிங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இவ்வளவு தூரம் நீங்க பண்ணதே பெரிய உதவிதான். எனக்கு இப்படி திடீர்னு மயக்கம் வந்துட்டா, மயக்கம் சரியானதும் அந்த இடத்துல அப்படியே 5 நிமிஷம் உட்காந்து கந்த சஷ்டி கவசம் சொல்லிட்டு தான் என்னோட பயணத்தை நான் தொடருவேன். ம். தம்பி, ஒரு 5 நிமிஷம் இப்படி உட்காந்து கந்த சஷ்டி கவசம் சொல்லிக்கலாமாப்பா? அப்படி சொன்னா உங்க வீட்டுக்கு நல்லது. ஆமாப்பா. ஐயோ தாராளமா சொல்லிக்கோங்க. 5 நிமிஷம் என்ன 10 நிமிஷம் கூட சொல்லிட்டு போங்க. கந்தசஷ்டி கவசத்தை உங்க வீட்ல சொன்னா எதிரிகள் இருக்க மாட்டாங்க. என்ன மாதாஜி? ஆமாப்பா. கங்கா வெளியே போகணும், எனக்கு காஃபி எடுத்துட்டு வா. ஓகே. சரி, நான் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க முருகா. முருகா மயிலோட காக்கு கனவுல காக்கு வருவான். கனகவில் காக்கு நோக்க நோக்க நொடியில் நோக்க. சிஸ்டர் அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. சரி சரி, நீ போய் அந்த பொம்மையை தூக்கிட்டு வா. போ போ போ. இதுக்கு தான் பழசெல்லாம் மறந்து போச்சு இல்ல? அதான் யார் நீங்கன்னு கேக்குது. அப்பாடா தப்பிச்சோம். என்ன இனியாமா அவங்களே பார்த்துட்டு இருக்க? அம்மா, யார் இவங்க? இவங்க பாத யாத்திரை போறவங்க, காணிக்கைக்காக வந்திருக்காங்க. இப்போ போயிடுவாங்க, நீ வா. பாண்டி, இதுக்கு பழசெல்லாம் மறந்து போனதுனால நாம 2 பேரும் தப்பிச்சோம். ஆமா மாதாஜி. ஆமா, இந்த சுண்டக்காய் எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்துச்சு? இப்ப அதுவா முக்கியம்? வந்த வேலையை முடிக்கணும். சீக்கிரம் போய் அந்த பொம்மையை எடுத்துட்டு வா. போ. ஓகே மாதாஜி. இருக்க அவசரப்படாதீங்க, எடுக்கிறேன். ஆமா அங்க என்ன பண்றீங்க? ஐயோ இவனா? அது சார், இந்த பொம்மை ரொம்ப சூப்பரா இருக்குது சார். ஆமா சார், இதை எங்க வாங்குனீங்க? அது நாங்க வாங்கல, ஆ, என் பொண்ணு பர்த்டேக்கு கிஃப்டா வந்தது. நல்லா இருக்குது சார். ஹலோ. ஐயோ போக மாட்டேங்கிறானே. இல்ல முடிச்சு கொடுத்துறேன் கொஞ்ச நாள்ல. எஸ்கேப். சரி சரி. சிஸ்டர், என்ன சிஸ்டர் சுத்தி சுத்தி யாராவது அலைஞ்சுக்கிட்டே இருக்கானுவ? அவன் போயிட்டான். அப்படியே நின்னு எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. போ, எடு போ. போற சிஸ்டர், ரொம்ப படுத்துறீங்க. ஹலோ ஹலோ, அந்த பொம்மையை எதுக்கு எடுக்கிறீங்க? அது பாப்பாவோட பொம்மை, அங்கேயே வச்சிருங்க. பாப்பா பார்த்தா அழுவா. பாப்பாவோடதா? நான் அங்கேயே வச்சிடுறேன், நீங்க போங்க. நீங்க போங்க சார் ஃபர்ஸ்ட். வைக்கிறேன். இங்கேயே நிக்கிறாளே. ஏம்மா, நீங்க நர்ஸா? ஆமா. எல்லா வேலையும் பாக்குறீங்களேன்னு கேட்டேன். போங்க சார். நல்லா இருக்க. கை கட்டினது வாய் கட்டல. ஆளாளுக்கு குசின்ல கேக்குறாங்க. இந்த வீட்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னே தெரியல. இப்ப என்னதான் சிஸ்டர் பண்றது? கொஞ்சம் வெயிட் பண்ணு. இன்னைக்கு அந்த பொம்மையை எடுக்காம நான் இங்க இருந்து போறதாவே இல்ல. அப்ப கந்த சஷ்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க பாக்க பாக்க. கந்த சஷ்டி கவசம் முடிச்சிட்டீங்களா? நாங்க வெளியே கிளம்புறோம். போயிட்டு வாங்களே. இல்ல, வீட்டை பூட்டிட்டு கிளம்பணும். நீங்க கிளம்புறீங்களா? இது வேற கிளம்ப சொல்லுதே. யோசிக்கிறீங்க, கிளம்புறீங்களா? சரி, ஒண்ணுல போற வழியில குடிக்க தண்ணி இல்ல. இந்த பாட்டில் நிறைய கொஞ்சம் தண்ணி பிடிச்சு கொடுங்க. குடிக்கிறதுக்கு தான் வழியில. கொடுங்க, நான் சரி, வெயில் அதிகமா இருக்குதா முருகா? தண்ணி குடுத்தீங்கன்னா உங்க குடும்பம் நல்லா இருக்கும். போய் எடுத்துட்டு வாங்க முருகா.
ஏய் பாண்டி போ. போற இருக்க. இப்ப அது தூக்கிடணும், இல்லன்னா கஷ்டம் தான். எடுத்துறேன் சிஸ்டர், இருக்க. சீக்கிரம் சீக்கிரம். பாடா. அப்பாடா, வா வா. எடுத்துட்டேன். அப்பா